நீங்க வந்து எவ்வளோ வீடியோஸ் பார்த்தாலுமே, உங்களுக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்றது, கட் பண்றது இது எதுவுமே சுத்தமாவே புரியலையா? நீங்க என்னதான் கட் பண்ணி தச்சாலுமே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான மெஷர்மென்ட் வந்து கிடைக்கலையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல பிகினர்ஸ்க்குலாம் எளிமையா புரியிற மாரி, ஃப்ரண்ட் சைடு வந்து முன்னாடி கழுத்து எப்படி மார்க் பண்றது? கிராஸுக்கு 3 டாட் வந்து எப்படி துல்லியமா மார்க் பண்றது? அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா சொல்லிக் குடுத்துருக்கேன். வீடியோவ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த சேனலுக்குள்ள புதுசா வந்திருக்கீங்கன்னா, சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்ல தான் கட் பண்ண போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து 3வது பார்ட்டு ஃப்ரண்ட் சைடு கட்டிங். இதில வந்து நம்ம ஆலு ப்ளவுஸ்ல வந்து அளவு எடுத்து துல்லியமா நம்ம மார்க் பண்ணி டாட் எல்லாம் வரைஞ்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண போறோம். எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கங்க. நம்ம ஆல்ரெடி பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த பேக் பார்ட்டை எடுத்துக்கலாம். நீங்க நேர் கட்டிங் கட் பண்றீங்க அப்படின்னா கிளாத்தை வந்து நேரா வச்சுக்கோங்க. நான் வந்து கிராஸ் கட்டிங்ல தான் கட் பண்ண போறேன். அதனால நான் வந்து பேக் பார்ட்டை நான் வந்து கிராஸ்ல இருக்க மாரி வச்சுக்கிறேன். நீங்க வந்து உங்களோட ப்ளவுஸுக்கு தகுந்த மாரி கிளாத் எடுத்துக்கோங்க. பத்தாம நீங்க வந்து கட் பண்ணி தைக்க வேணாம். இப்ப நம்மளுக்கு வந்துட்டு கிளாத் எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடத்துல நீங்க கிராஸா இருக்க மாரி பேக் பார்ட்ட வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட அவுட்லைன வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து வரையணும். அப்பதான் எல்லா ப்ளவுஸுக்கும் செட் ஆகும். இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழ வந்து நம்மளுக்கு கிளாத் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுக்கு பேக் பார்ட்ட விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும் லென்த்ல. நீங்க முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏத்தி கிளாத் அவுட்லைன்ல இருக்க மாரி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பேக் பார்ட்ட வச்சிருக்கோம் இல்லையா? அதோட அளவு எல்லாமே கீழ வந்து நம்ம வரையணும். நம்ம பின்கழுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அளவை அப்படியே ஸ்கேல் வச்சு வரைஞ்சுக்கோங்க. இடுப்போட சைடும் நீங்க வந்து இருக்கிற அளவா வரைஞ்சுக்கோங்க. ஷோல்டர் சைடும் வரைஞ்சுக்கோங்க. ஆம்கோலையும் அப்படியே வரைஞ்சுக்கோங்க. முன்கழுத்து வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். பின்கழுத்தை வந்து அப்படியே நீங்க வரைய வேணாம். கொஞ்சமா நீங்க வந்து அடையாளம் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டை வெளியில எடுத்துடலாம். முன்கழுத்து வந்து நம்ம வரையணும். அதுக்காக அளவு ஜாக்கெட்ல இருந்து அளவை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை வந்து ஸ்கேல்ல கோடு போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கில் ஷோல்டர்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6 இன்ச் வந்திருக்கு. ஃப்ரண்ட் நெக் லென்த்து வந்து 6 இன்ச்சு, அதாவது முன்கழுத்து உயரம் 6 இன்ச்சு. இதில் வந்து தையலுக்கு 6 இன்ச்சு சேர்க்கணும். 6 இன்ச்சு சேர்த்து 7 மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்துக்காக கட்டம் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல 7 இன்ச் மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல கழுத்து இறக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. குறைக்கணும் அப்படின்னா குறைச்சிக்கோங்க. கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு கட்டம் போட்டுடலாம். கட்டம் போட்டுட்டு முன்னாடி கழுத்து வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இறக்கியே நல்லாவே வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு கழுத்து வந்து ஏற்றி வரணுமா இறக்கி வரணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கழுத்தோட வளைவை வரைஞ்சிக்கோங்க. சில பேர் வந்து கழுத்து இறக்கி போடுவாங்க, சில பேர் வந்து கழுத்து ஏற்றி போடுவாங்க. முன்னாடி கழுத்து வந்து அவங்களோட விருப்பப்படி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்த அளவு கிராஸோட லென்த் வந்து எடுத்துக்கலாம். ஷோல்டர் கிட்ட டேப் பிடிச்சிக்கோங்க. கிராஸோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல பிடிச்சிட்டு கடைசியில் பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நம்மளோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டு கிராஸோட லென்த் வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முன் கிராஸ் உயரம் வந்து எனக்கு 12 இன்ச் வந்திருக்கு. 12ல் நம்ம வந்து தையலுக்காக 6 இன்ச்சு சேர்க்கணும். கீழ்ப்பகுதியிலையும் தையலுக்கு 6 இன்ச்சு சேர்க்கணும். மேல் பகுதியிலையும் தையலுக்கு வந்து 6 இன்ச்சு சேர்க்கணும். மேலே தையலுக்கு 6 இன்ச்சை விட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே நம்ம வந்து டேப் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச்சு சேர்த்தாலே போதும். 12 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துலையும் தையலுக்கு விடணும். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கிராஸ் வந்து பத்தாமல் போயிடும். இப்போ வந்து நான் 12 மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நான் கோடு போட்டுறேன். இதை வந்து ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டுருங்க. நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடம் தான் நிறைய பேத்துக்கு புரியாத ஒரு இடம். கிராஸோட டாட் வந்து மார்க் பண்ணுறது. அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். கிராஸோட வித்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். பட்டன் பெட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எனக்கு வந்து கரெக்டாக 2.25 வந்திருக்கு. அடுத்ததாக டாட்டோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். பெரிய டாட்டோட உயரம் வந்து எனக்கு 2 இன்ச் வந்திருக்கு. எனக்கு வந்து முன் கிராஸ் அகலம் பார்த்தீங்கன்னா 2.25 வந்திருக்கு. தையலுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.5 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டி வந்து நம்ம பிடிப்போம் இல்லையா? டாட் வந்து பிடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பொதுவான ஒரு அளவு தான். அதுக்கப்புறம் டாட்டோட உயரம் வந்து எனக்கு 2 இன்ச் வந்திருக்கு. 2 இன்ச்சில் தையலுக்காக 6 இன்ச்சு சேர்த்து 2.5 மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கீழ்ப்பகுதியில் வரக்கூடிய பெரிய டாட்டு தான். இதை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 டாட்டுமே சிம்பிளாக எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இடைவெளி வந்து 2 இன்ச் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டுக்கிட்ட டேப் பிடிச்சிக்கோங்க. ஆம்கோல் சைடு நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா? அதுக்கு வந்து 2 இன்ச் இடைவெளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பட்டன் பட்டிக்கிட்ட டாட் பிடிப்போம் இல்லையா? அதுக்கு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது 2 சைடுமே மெயின் டாட்லேருந்து மாறணும். அந்த மாதிரி நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பொதுவான ஒரு அளவு தான். இனிமேல் உங்களுக்கு வந்து கிராஸ் வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச் வச்சுக்கலாம். ரொம்ப உடம்பு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கிராஸோட அளவு மார்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கலாம். இது அளவுப்படி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்ததாக நம்ம வந்து ஆல்ரெடி கிராஸுக்கு கோடு போட்டிருக்கோம். அந்த கோட்டுக்கு மேலே பட்டன் பட்டி கிட்டத்தில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்போட சைடு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 3த்தையும் சேர்த்து பெல்ட்டோட ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். இந்த மெத்தட் எல்லாமே பொதுவான ஒரு மெத்தட் தான். நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட கிராஸும் நல்லா அழகாகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இப்போ நம்ம வந்து கிராஸோட மார்க்கிங் எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒன்றா கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் உடனே கரெக்ஷன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் இந்த வீடியோ பார்த்து தச்சு கற்றுப்பாங்க. உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ்க்கு தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட்டும் ஸ்லீவும் ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது சொல்லி கொடுத்து வீடியோ போட்டுட்டோம். வீடியோவோட லிங்க்கை நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கட் பண்ணி சொல்லி கொடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்து உங்களோட ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.